நல்ல வேளை நீங்க எல்லாரும் வந்தீங்க. பலூன்ஸ். அநேகமா இது பலூன் ரைடா தான் இருக்கும். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி நான் நிறைய தடவை இதை பார்த்திருக்கேன். ஒரே ஒரு பெரிய பலூன் இருக்கும், ஒரே ஒரு பாஸ்கெட் மாதிரி இருக்கும். அதுல தான் நம்ம டிராவல் பண்ண முடியும். பலூன்லாம் எப்பவுமே பர்த்டே பார்ட்டில தானே கட்டுவாங்க. ஏபி ஹாப்பி பர்த்டே. பலூன் பர்த்டேக்கு மட்டும் இல்ல, ஃபன்னுக்காகவும் பண்ணுவாங்க, புரியுதா? ஏபி எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? யா. டூசல், டேசல், டாசல். இது உண்மையிலேயே பிரமாதமா இருக்கு. வாங்க போகலாம். சீக்கிரம். எனக்கு இந்த பர்பிள் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓ வாவ். சீக்கிரம் சீக்கிரம் எல்லாரும் வாங்க. என்ன பண்ண போறோம்? அந்த பலூனை நம்ம கிரவுண்ட்ல டச் பண்ண விடக்கூடாது. அதான் கேம். இதோ இப்படி. எனக்கு புரிஞ்சிடுச்சு. என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? உன் பக்கத்துல இருக்க பலூனை உடனே அடி. அடிச்சிட்டேன். புரிஞ்சிருச்சு. பிரமாதமா பண்ண ஹிப். ஹே ராம்பா, உன்னோட லெஃப்ட் சைடுல வருது பாரு. ஹே உன் பக்கத்துல வருது பாரு. பாத்துட்டேன். ரொம்ப அற்புதமா விளையாடுற டாக்கு. அற்புதம். போரிஸ்க்கு அங்க எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க. எனக்கு அந்த பர்பிள் ரொம்ப பிடிச்சிருக்கு. வாவ், அது ரொம்ப சூப்பரா இருக்கு. இத கொஞ்சம் பாருங்களேன். இப்ப எனக்கு தெரிஞ்சு இத கொஞ்சம் வேகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். அப்பதான் நல்லா இருக்கும். எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு போரிஸ்? ஏதோ போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கிறிஸ்டல் மறையுதானு பாரு. இல்ல இல்ல, இன்னும் எதுவும் ஆகல. சீக்கிரமாவே அது மறைஞ்சிரும். சரிதானே மாயா? அது எனக்கு தெரியல. ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சரி போரிஸ், இப்ப விடலாம்ல. நாங்க வெளியே போய் விளையாடுறோம். நீ அந்த ப்ராப்ளம் என்னன்னு பார்த்து சரி பண்ணு. ஓகே, இது நல்ல ஐடியாவா தான் இருக்கு. ஆமா. ஓகே. ரொம்ப ரொம்ப நன்றி. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வெளியே வா. நாங்க எல்லாரும் எவ்வளவு ஜாலியா விளையாடுறோம்னு வந்து பாரு. இதுல என்ன பிரச்சனையா இருக்கும்?